இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவ எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். அவன் மட்டும் தானா? ஏன் நான் இல்லையா? என்ன கேள்வி இது? நீயும் தான் ரொம்ப பலசாலி ராஜு. இந்த ராஜு கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். ஆமா, எங்க தலைவரை விட பலசாலி வேற யாருமே இல்ல. உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனா ஒண்டி கொண்டி என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ, அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? ஆனா ஜகு, என்ன பீம் ஆனே இழுத்துட்டு இருக்க? கேளு காளியா, உங்க சண்டை இங்க இல்ல, எல்லாருக்கும் முன்னால கடத்தெருவுல நடக்கும். சாயங்காலம் வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பீம் உன்னை நிச்சயமா தோக்கடிப்பான். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கங்கறத நாம சாயந்தரம் பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க இவங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? காளியா, அந்த மரம் வரைக்கும் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். நான் ஓடி வரேன், நீ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வா. நீ ஜெயிச்சிட்டா என் பங்கு லட்டு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். பயிற்சி எடுக்கும் போது எதுக்காக குறுக்க வந்து இப்படி தடுக்கிறீங்க? உங்க கூட தான் எங்க போட்டி நடக்க போகுதா? நீங்க தான் எங்களுக்கு எதிரா சைக்கிள் பந்தயத்துல சைக்கிள் ஓட்ட போறீங்களா? இந்த குட்டி பையன் கூட போட்டியில கலந்துக்க போறானா? இங்க யாரு குட்டி பையன் யாரு வீரன்னு நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல தெரியும். ஆமா, கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு ரேஸ்ல நாம யாருங்கறத அவங்களுக்கு காட்டணும். யாரெல்லாம் என் கூட இருப்பீங்க? காளியா, நீ போய் முதல்ல இந்த ரேஸ மூடி. நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். காளியா, நீங்க முன்னாடி வந்து மன்னர் கையால கொடுக்கிற டிராஃபியை வாங்கிக்கோங்க. என்னாச்சு காளியா? எப்படி கீழே விழுந்த? காளியா, நீ கண்ணை திறந்துகிட்டு நடக்க மாட்டியா? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அவங்க எங்க ஓடி ஓடி போறாங்க? ஓட்ட பந்தயம் நடத்துறாங்களா இருக்கும். ஓஹோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா வாய்க்கு வந்ததை பேசுவீங்க. வாங்க, அவங்க பின்னாடியே போகலாம். பயங்கரமா பசிக்குது. போன தடவை கூட நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. முடியாது, இதுக்கு மேல பொறுக்க முடியாது.
அது சரி, இவங்க எல்லாரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க? நாம உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். பாத்தீங்களா, நாம சீக்கிரமா வந்துட்டோம். ஆனால நீ தானே ஜெயிச்ச பீம். சரி, உனக்கு எங்க தாத்தாவை தெரியுமா? உங்க தாத்தா இருக்காரே, அவரு ரொம்ப பெரிய ஆளு. அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். ஆமா, இந்த உலகத்துக்கு சுலபமா வந்துட முடியும். பசங்க, அந்த பசங்க எங்க போயிட்டாங்க? நான் சொன்னேன் இல்ல, காப்ளினை எதிர்த்தா வசமா மாட்டிப்பீங்க. இப்போ உங்களோட அந்த அழகான தேவதைகள் மட்டும் இல்ல, நீங்க பாக்குற இந்த குழந்தைகளும் இங்க சிக்கிக்கிட்டாங்க. இந்த தடவை பார்த்துடுவோம். இந்தா நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல, பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப விஷயத்தை கேளுங்க. காப்ளின்ஸ் உங்க மேல அக்னி பந்த வீசினா, உங்க இடதுகை விரல்களை இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அக்னி பந்த சுலபமா அழிச்சிட முடியும். இன்னொரு விஷயம், காப்ளின்ஸ் உங்க மேல சிறைபிடிக்கிற பந்த வீசினா அத உங்க மேல நீங்க படாம பாத்துக்கணும். இல்லைன்னா நீங்க எல்லாரும் அதுக்குள்ள மாட்டிப்பீங்க. மறுபடியும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதோட உங்களுக்கும் நன்றி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தேவதை உலகமும் தொலைநோக்கி ரகசியமும் ரகசியமா தான் இருக்கணும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. என்னையா நீங்க ஏமாத்துறீங்க? இல்ல தலைவா, நாங்க உங்க தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்டா அப்புறம் நீங்க பாவம் பட்னியில தவிச்சிடுவீங்களே. உங்க ரெண்டு பேரையும் நான் இப்போவே தலைவா,
அட என்ன காளியா, ஏன் இப்படி பண்ற? எதுக்காக எல்லா விஷயத்திலயும் நீ குறுக்கிடுற? நீ எப்பவுமே உன்னுடைய வேலையை கவனிக்க மாட்டியா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. தோமகேது அங்கிள் உன்னை உடனே லேபுக்கு வர சொன்னாருப்பா. அவரு யானை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காராம். யானா நானும் உங்க கூட வரேன். முதல்ல நாம எல்லாரும் 2290 பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்கிளை பார்க்க போலாம். அட இது யானை இல்ல, டென்ட். பாரு ராஜு, இதுதான் நான் கண்டுபிடிச்ச லாவாயான். நாளைக்கு விஞ்ஞானபுரத்துல நடக்க போற மாநாட்டுக்கு நான் போக போறேன். அதுக்காகத்தான் இத பண்ணி இருக்கேன். ஆனா லாவா எங்க இருக்கு? பாருப்பா, உண்மையிலே இதுக்குள்ள நான் குதிக்கிற லாவாவை போட்டேன்னா ஆனா இந்த மிஷன் என்னெல்லாம் செய்யும் அங்கிள்? அது இந்த காரு வேகமா ஓடணுங்கிறதுக்காக தான் இப்படி உருவாக்கி இருக்கேன். இது அழகா இருக்கு. அதனாலதான் என்னோட விருப்பம் என்னன்னா, முதல்ல நீ தான் இந்த காரை ஓட்டணும் பீம். எதுக்கு பீம்? நான் அதுல உட்கார்ந்து போறேன்னு. இந்த கார்ல உட்கார்ந்து முதல் சவாரிய நான் தான் போக போறேன். நீ என்னப்பா சொல்ற? இந்த மிஷினை பத்தி அவனால சரியா புரிஞ்சுக்க முடியும்னு தோணல. இந்த கார்ல இன்னொரு விசேஷமும் இருக்கு. ஓட்டுறவங்க தன்னோட வசதிக்கு ஏத்த மாதிரி வடிவங்களா மாத்திக்கலாம். கார்ல உட்கார்ந்தே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனா வசதிக்காக நானே புதுமையா ஒரு ரிமோட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்க. ரிமோட்ட நாங்க ஆபரேட் பண்ணுவோம். போதும் போதும், நான் இறங்கணும். டோலு போலு நிறுத்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த காளையோடைய தொல்லை இல்லாம இருக்கும்ல. பின்னாடி போகுது. காளியா, என்ன இது? யாராவது காப்பாத்துங்க. என்ன பண்றீங்க? ஓஹோ, யாரும் முன்னாடி வராதீங்க. இந்த இது பிடி. பயப்படாதீங்க, வண்டி நின்னுடுச்சு. இதை யார் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்களோ, விளையாடும் போதே இந்த கட்டை உடைஞ்சு போயிடும். இந்த போல விளையாட்ட பாக்குறதுக்காக ஏகப்பட்ட மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க. டோலு போலு, 2 பேரும் உங்க பேச்ச குறைச்சுக்கோங்க. எனக்கு பசிக்குது. என்ன காளியா? 2 பேரும் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க. போங்க. இங்க பாரு, முந்திரி பருப்பு பாதாம்லாம் இருக்கு. இது காளியாவுக்கு போதும். நம்ம வேலை முடிஞ்சது. ருசியா தான் இருக்கு. பாரசீகத்துல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க.
என்னது திடீர்னு எனக்கு ஏன் இப்படி தூக்கம் வருது? நாங்க வந்துட்டோம். நடக்க போற போட்டிய விவரமா சொல்றதுக்காக நாங்க 2 பேரும் வந்துட்டோம். பாரசீக நாட்டு இளவரசர் தான் இந்த போட்டிக்கு நடுவர். டோலக்பூர் டீம்ல இருக்கிறது பீம், ராஜு, ஜக்கு, சுட்டி, அப்புறம் அபாரமான விளையாட்டு வீரர் காளியா. உங்களுக்கு நான் பைல்வான் டீம் அறிமுகப்படுத்துறேன். கீச்சக், மன்னு, மோட்டு, பிர்ஜு, அப்புறம் சிப்ரு. எல்லாரும் தெம்பா தான் இருக்காங்க. ஆனா எவ்வளவு நேரம் தெம்பா இருப்பாங்க? இன்னைக்கு நீங்க நிச்சயம் எங்க கிட்ட தோக்க தான் போறீங்க பீம். முதல்ல விளையாட்ட ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஆரம்பமாகட்டும். இப்போ நடக்கிறத பாருங்க. பீம் சுட்டி பக்கம் பால் அடிச்சாரு. இப்ப பால் ராஜு பக்கம் போயிருக்கு. பைல்வான் டீம் காரங்க பாவம் திணறிட்டு இருக்காங்க. ஜக்கு பீம் கிட்ட அடிச்சாரு. பீம் காளியா கிட்ட கோல் அடிக்கிறதுக்காக காளியாக்கு அற்புதமான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அட என்னாச்சு காளியாவுக்கு? எந்திரி காளியா. அதோ கோல் அடிச்சாச்சு. பைல்வான் டீம் காரங்க முதல் கோல அற்புதமா அடிச்சிட்டாங்க. ஏமாத்துக்காரன். வாங்க, இப்போ நம்ம ஆட்டத்தை உங்களுக்கு காமிக்கலாம். ராஜு விடாத, கோல் அடி. உடைஞ்சு போச்சு. ராஜு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, போய் கோல் போடு. ரெண்டு டீமுடைய பாயிண்டும் சரி சமமா இருக்கு. கேம் முடியறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நான் அவனை ஜெயிக்க விடவே மாட்டேன். என்ன சும்மா நிக்கிற? வேகமா ஓடு. கீச்சக், மறுபடியும் குறுக்க வராத. இது விளையாட்டு நியதிக்கு புறம்பானது கீச்சக். வா நண்பா, இவனை நாம ஒன்னா சேர்ந்து கவனிக்கலாம். அதுக்கப்புறம் ருசியான லட்டு சாப்பிடலாம். ஏய். இந்த போட்டியில டோலக்பூர் டீம் தான் ஜெயிச்சது. முடியாது, இந்த வெற்றியை நாங்க ஏத்துக்க மாட்டோம். என்ன பண்ற? தள்ளிப்போ, தள்ளிப்போ. அது சரி, போட்டி எப்ப ஆரம்பிக்கும்? போட்டி எப்பவோ முடிஞ்சாச்சு காளியா. போட்டி நடக்கும் போது நீ தூங்கிக்கிட்டு இருந்த. பீம், இவன் தான் போலோ சாம்பியன். என்ன போலோ சாம்பியன் இவரு பாராட்டினாரு. ஆனா என் நண்பர்களும் போலோ சாம்பியன்ஸ் தான். அங்க பாருங்க, துறைமுகம் தெரியுது. ஆஹா, இந்த துறைமுகத்தை பாருங்களேன், எவ்வளோ பெருசா இருக்கு. எங்க நாட்டுடைய பல வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்க தான் நடக்குது. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட 2-3 தடவை இங்க வந்துட்டு போயிருக்கேன். சரி, உங்க ஊருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சாம்? கொஞ்ச தூரத்துக்கு நாம நடந்து தான் போயாகணும். அதுக்கப்புறமா மலை பிரதேசம் வந்துரும். நடுவுல ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு முன்னாடி என் வயித்துல ஏதாவது தீனி போட்டாதான் என்னால முடியும்பா. வயிறுல இப்பவே கடமுடான்னு சத்தம் வருது. ஒரு நிமிஷம் இரு.
அட இது என்ன? இதுக்குள்ள வச்சிருந்த லட்டுவை காணுமே. யார் எடுத்து சாப்பிட்டிருப்பாங்க? கப்பல்ல இருந்து நம்ம இறங்கி இங்க வரதுக்கு முன்னாடி டோலு போலுவோட கையில இந்த பெட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் தான் நம்ம எல்லாரோடைய பங்கையும் சாப்பிட்டிருப்பாங்க. எனக்கு வச்சிருந்த லட்டுவை சாப்பிட்டுட்டாங்களா? இவங்க 2 பேரையும் இப்பவே இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போகலையே. தொலைஞ்சு தான் போயிருக்காங்க. அதோ அங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இவங்க 2 பேரும் திருந்தவே போறதில்ல. சுசுகே, நான் யோசித்தேன் மாஷுகா. நானே சூக்காவா? இங்க பாருங்க, கண்ட கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்டக்கூடாது. ஓஜி சுசுகே. சாம் சாம் இவங்க 2 பேரும் உனக்கு நண்பர்களா? சொல்லு. இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அதான் அவரோட சமையல் கட்டுல இருந்து வர இந்த வாசனையே நமக்கு சொல்லுதே. உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது. வாங்க, என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன். வாங்க. என் கை வண்ணத்தை பாருங்க. சமைச்ச நூடுல்ஸ் ருசியுங்க. நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும். இது மொத்தமும் எனக்கே. அற்புதமான இந்த டிஷ்ஷ டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது சுவையா சுவை. நான் சாப்பிடுவேன். சுஷி சாஷிமி தூகாஷு ஷாபு ஷாஷு. உங்க பாட்டு புரியல, ஆனா எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடும் முன்னே அழகாய் உட்காரணும். சாக் ஸ்டிக்கை கையில் வச்சு எடுத்து சாப்பிட கத்துக்கணும். சபை மரியாதை அது இதுன்னு பேசுவிய பீம். சாப்பிட்டுட்டு இப்படியா சத்தம் போடுறது? என்ன நீங்க மன்னிக்கணும் அங்கிள். ஏன் மன்னிப்பு கேக்குற? உண்மைய சொன்னா நீ என் சமையலை சாப்பிட்டு என்ன பாராட்டிக்கிட்டு இருக்க. ஒய்ஷிகாட்டா தேசு, சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நன்றி அங்கிள். சீதை ராமரின் கதையை கேட்டு மகிழ்ச்சியோட இருங்க. அப்பனா சகோதர சகோதரிகளே, இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு 3 மகாராணிகள் இருந்தாங்க. கௌசல்யா, கைகை, அப்புறம் சுமித்ரா. இருந்தாலும் தசரத மகாராஜாவுக்கு குழந்தைகளே கிடையாது. பிறகு தசரத மகாராஜா வசிஷ்ட மகரிஷி சொன்னதுபடி ஒரு பெரிய யாகத்தை நடத்தினாரு. அந்த யாகத்துல மகாவிஷ்ணுவே மகிழ்ச்சி அடைஞ்சாரு. தசரத மகாராஜாவோட வாரிசா நானே பிறக்க போறேன்னு அவர் அதுல முடிவெடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் தசரத மகாராஜாவுக்கு நல்ல நாட்கள் ஆரம்பிச்சது. அவருடைய வாழ்க்கையில இருந்த இருட்டெல்லாம் போய் அயோத்தியாபுரி விழாவை கொண்டாட ஆரம்பிச்சது. மகிழ்ச்சியோட உச்சத்தை பார்த்தது. அந்த ராமர் ரூபத்துல தான் இப்ப வந்துகிட்டு இருக்கான் நம்ம பீம். கௌசல்யா மாதாவுக்கு ஸ்ரீராமர்னா ரொம்ப பிடிக்கும். கைகேயிக்கு பரதர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூரிய வம்சமே சந்தோஷம் அடையிற லக்ஷ்மண், சத்ருக்னன், சுமித்ராவின் பிள்ளைகள். விஸ்வாமித்திர மகரிஷி ஒரு நாள் அயோத்தியாபுரிக்கு வந்திருந்தாரு. உங்க ராம லட்சுமணனை எனக்கு சிஷ்யனா அனுப்புங்க. நான் அவங்கள மகா வீரர்களா மாத்தி காட்டுறேன். வேதங்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் எவ்வளவோ அறிவை வளர்த்தாங்க. இப்படியே நாட்கள் போக போக 2 பேரும் தைரியசாலியானாங்க. அதன் பிறகு விஸ்வாமித்திர மகரிஷி அவர்கள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய மிதிலா ராஜ்யத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. அந்த நேரத்துல சீதா மாதாவின் சுயம்பரம் வெவ்வேறு மகாராஜாக்களோட நடந்து கொண்டிருந்தது. புஷ்பங்களோடவும் மகிழ்ச்சியோடவும் அலங்காரமா இருக்கிற ராஜசபை. ஜனக மகாராஜா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. சிவதனுச தூக்குற வீரர் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அற்புதமான சிவதனுசை யாரு தூக்குறாங்களோ, இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த வீரரோட தான் எங்க இளவரசி சீதைக்கு கல்யாணம் நடக்கும்.
அப்போ விஸ்வமித்ர மகரிஷியோட ஆசையோட வந்தது நம்ம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஒரே நொடியில அந்த சிவதனுச தூக்கி நிறுத்தினாரு, சிவதனுச தயாராக்குனாரு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சிவதனுச உடைச்சாரு. ராமர்கிட்ட வந்த ஜனக மகாராஜா அவங்க கைய ஸ்ரீராமர் கையில கொடுத்தாங்க. ஸ்ரீராமா, நீதான் வெற்றி அடைஞ்சிருக்க. இந்த போட்டியில ஜெயிச்சது ஸ்ரீராமர். இந்த நொடியில இருந்து யுவராணி சீதை ஸ்ரீராமருடைய மனைவின்னு நான் அறிவிக்கிறேன். ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாருமா சேர்ந்து சீதை ராமரோட கல்யாணத்தை பார்த்து எவ்வளவோ சந்தோஷப்பட்டாங்க. வானத்துல இருந்து தேவதூதர்கள் பூமழை பொழிஞ்சாங்க. ரிஷிகளும் முனிவர்களும் அவங்கள மந்திரத்தோட ஆசீர்வதிச்சாங்க. இரு ராஜ்யங்களிலும் விழா ஆரம்பிச்சது. அயோத்தியாவை சுத்தி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, சீதைக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும். சீதாராமர் கல்யாணத்தை பார்த்து தசரத மகாராஜா எவ்வளவோ சந்தோஷப்பட்டாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சீதை ராமரை மகாராஜா மகாராணி ஆக்கணும்னு தசரத மகாராஜா முடிவெடுத்திருந்தாரு. குரு அவர்களே, ஸ்ரீராமச்சந்திரனை சீக்கிரமே இந்த ராஜ்யத்துக்கு மகாராஜாவாக்கணும். கண்டிப்பா மகாராஜா. மகாராஜா, ஒரு காலத்துல எனக்கு 2 வரங்கள் தரேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் கொடுத்த வாக்க என்னைக்கு மறக்க மாட்டேன். அந்த வரத்தை இன்னைக்கு தர சொல்லி நான் கேட்டுக்கிறேன். யோசிக்காம என்ன வேணும்னு கேளு கைகேயி. அயோத்தியாவோட எதிர்காலமே உனக்கு நான் கொடுக்கிற வரத்துல தான் இருக்கு. அது தெரிஞ்சுதான் கேக்குறேன் மகாராஜா. நானும் இந்த அயோத்திக்கு நல்லது நடக்கணும்னு தான் விரும்புறேன். முதல் வரம் என்னன்னா, அயோத்தி நகரத்தோட சிம்மாசனத்துல உட்கார வேண்டியது என்னுடைய மகன் பரதன். இப்ப 2வது வரத்தை கேட்க போறேன். ராமன் 14 வருஷம் வனவாசத்துக்கு போகணும். பாசமா வளர்த்த என்னுடைய மகன் ராமனை 14 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? உங்க கூட நாங்களும் வனவாசத்துக்கு வரோம் சுவாமி. வனவாசத்துக்கு போக வேண்டியது நான். அங்க ஒவ்வொரு நொடியும் கடினமா இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அண்ணனுக்கு துணையா இருக்கிறது தான் சகோதர தர்மமாச்சே. தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட வர விடுங்க சுவாமி. சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கணவனுக்கு துணையா இருக்க வேண்டியது மனைவியின் தர்மமாச்சே. தயவு செஞ்சு எங்களையும் உங்க கூட வர விடுங்க சுவாமி. சீதை தேவிக்கு அந்த காட்டுல ஒரு ஓரம் பார்க்கும் போது ஏதோ மினுமினுக்கிற மாதிரி ஒண்ணு தெரிஞ்சது. அத பார்த்த உடனே ஏதோ சூரிய ஒளிதான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப புதருக்குள்ள இருந்து எட்டி பார்த்த ஒரு தங்கமான. சுவாமி, எனக்கு அந்த தங்கமான் வேணும். அண்ணா, அந்த தங்கமான் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. இருந்தாலும் தங்கமானா அந்த தங்கமான பாக்கும்போது எனக்கு எதுக்கோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. இல்ல சுவாமி, சந்தேகப்படவே தேவையில்லை. நான் சொல்றத கேளுங்க. அந்த மான் ரொம்ப அழகா இருக்கு. தயவு செஞ்சு இல்லன்னு சொல்லாம கூட்டிட்டு வாங்க. நான் போய் அந்த மானை எப்படியாவது கூட்டிட்டு வரேன். நான் திரும்பி வர்றதுக்கு தாமதம் ஆகலாம். லட்சுமணா, நீ இங்கே காவலா இருந்து சீதைய பாதுகாப்பா பாத்துக்கோ. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கண்ணா. சீதா, லட்சுமணா, காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிற அம்ப வச்சு வீட்டை சுத்தி ஒரு சின்ன இடத்தை கூட விடாம லக்ஷ்மண ரேகைய வரைஞ்சு விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் ராமரை தேடி அவர் போயிருந்தாரு. போறதுக்கு முன்னாடி சீதா தேவி கிட்ட ஒரு வார்த்தை இந்த சொன்னார். லக்ஷ்மண ரேகை தீய சக்திகளை உள்ள வர விடாது சீதாமா. நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க இந்த கோட்டை தாண்டி வெளியே வராதீங்க. ஒரு வயசான சாது பிச்சை கேட்டு அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்னாரு. பவதி பிக்ஷாந்தேஹி, பவதி பிக்ஷாந்தேஹி. சீதை லக்ஷ்மண ரேகையை தாண்டி காலை இழுத்து வச்ச அடுத்த நொடியே சாது தன் உண்மையான உருவத்தை வெளிக்காட்டுனான். உண்மையிலே வந்தது சாதுவல்ல, ராவண பிரம்மா. அவரு சன்னியாசி கிடையாது, அரக்க மகாராஜன். அவரு சீதாதேவிய அபகரிச்சு அவரோட வானத்துல பறந்துகிட்டே அவரோட ராஜ்யத்துக்கு வந்துட்டாரு. கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள அங்கிருந்து காணாம போயிட்டாரு. சீதா! ஒரு நொடி கூட தாமதிக்காம அவங்க சீதைய தேட ஆரம்பிச்சாங்க. சீதா! அம்மா!
சீதா மாதாவை அபகரிச்ச ராவணன் வானத்துல பறந்துகிட்டு அங்கிருந்து போயிட்டான்னு ஜடாயு தகவல் கொடுத்தான். ஸ்ரீராமச்சந்திரரே, என்ன மன்னிச்சிடுங்க. துஷ்டனான ராவணன் கிட்ட இருந்து சீதா தேவியை என்னால காப்பாத்த முடியல. லங்கா நகரத்தை அடைஞ்சவங்க கடைசியா ராவணனை எச்சரிக்கிறதுக்கு தூதையா அங்கதனை ராவணன் கிட்ட ராமர் அனுப்பி வச்சாரு. எவ்வளவு சொன்னாலும் ராவணன் பேச்ச கேட்கவே இல்லை. அவரு எதுக்குமே பயப்படாம நின்னாரு. அதோட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி போற தொடங்கினாரு. வானர சேனையே எவ்வளவோ தைரிய சாகசங்களோட ராவண சேனைய அழிச்சாங்க. அரக்கரோட சேனையே நடுங்க ஆரம்பிச்சது. வீர சூரர்களான அரக்கர்கள் எல்லாரும் தரையில சாஞ்சிட்டாங்க. விபீஷணன் ராமருக்கு ஒரு ரகசியத்தை சொன்னாரு. பிரம்மாஸ்திரத்தை வச்சு நாபியில தாக்க சொல்லி இருந்தாரு. அப்பதான் ராவணனோட அழிவை பார்க்க முடியும்னு சொன்னாரு. அதன் பிறகு எல்லாரும் அயோத்தியாவுக்கு வந்துட்டாங்க. அந்த ராஜ்யமே மகிழ்ச்சியில விழா கொண்டாட ஆரம்பிச்சது. ஸ்ரீராமருக்கு பரதன் ராஜ்யத்தை ஒப்படைச்சாரு. அதன் பிறகு ராமராஜ்ய யுகம் ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு